السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض، للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبن واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: النساء شقائق الرجال، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله அலைஹி தவக்கல்து வைலைஹி உனீப். படுத்த நல்ல வார்த்தை எல்லாமே நடத்தாட்டு நாயனே. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கைமிக்க உம்மத்தார்களே, எனது அருமை சகோதரர்களே, எங்கள் உஸ்மானிய அரபிக் கல்லூரியினுடைய மேனாள் தலைமை பேராசிரியராக இருந்து பன்னெடுங்காலம் சன்மார்க்க பணி செய்து பணி நிறைவு செய்து இங்கே வீற்றிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் எங்கள் ஆன்மீக பெருந்தகை மௌலானா அஃசலுல் உலமா முஹம்மது முஸ்தபா ஹசரத் பாக்கவி ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களே, இந்த பாரம்பரியமான இந்த லப்பை சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம், மிகவும் அன்பிற்கினிய அருமை சகோதரர் மௌலானா சல்மானுல் ஃபாரிசி ஹசரத் அவர்களே, மதரசாவின் உஸ்தாதுமார்களே, இந்த பள்ளியின் மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, ஆர்வமாய் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஜமாத்தார்களே, பாசத்திற்கினிய தாய்மார்களே, அன்பிற்கினிய அன்பு மாணவ செல்வங்களே, இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்து கொள்கிறேன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த பெண் சமூகம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே நான் இங்கே சில கருத்துக்களை நமக்கு தரப்பட்ட நேரத்திற்குள்ளே நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டமைத்த சமூகம், ஆண்கள் பெண்கள் என்று இரண்டு பாலினரும் அடங்கிய ஒரு சமூகம்தான் மனித சமூகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அந்நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் என்பவர்கள் ஆண்களின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ரப்புல் ஆலமீன் படைத்தது பொழுது அந்த படைப்பை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது வஹலக மின்ஹா ஜௌஜஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்துதான் அல்லாஹ் பெண்களை படைத்தான், அவர்களுடைய ஜோடியை படைத்ததாக குறிப்பிடுகிறார். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய இடது விழா எலும்பிலிருந்து பெண்களை அவர்களுக்கான ஜோடியை படைத்ததாக ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஆக ஆண்களில் இருந்து உருவாக்கப்பட்டதுதான் பெண் சமுதாயம். ஆண்களில் ஒரு பகுதி, ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் மனித சமூகம். அந்த மனித சமூகத்திலே ஒரு பிரிக்க முடியாத ஒரு பங்கு பெண் சமூகம். ஒரு மனித சமூகத்தினுடைய உயர்வு, தாழ்வு, வெற்றி எல்லாம் பெண் சமூகம் அதன் உயர்வை வைத்துத்தான் இருக்கிறது. எந்த ஒரு சமூகத்தில், எந்த ஒரு காலகட்டத்தில் பெண் சமுதாயத்தினுடைய உரிமைகளும் உணர்வுகளும் அடக்கப்படுகிறதோ, ஒடுக்கப்படுகிறதோ, அந்த மனித சமூகம் அது உயர்வடைய முடியாது, வெற்றி பெற முடியாது. புனிதமான இஸ்லாமிய ஷரீஅத் அதனை உலகத்துக்கு போதித்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமூகத்திற்கு அவர்கள் வழங்கிய உரிமைகள், கண்ணியம், மரியாதை. முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமூகத்தை கட்டமைக்கிற பொழுது அதற்கு அடிப்படையாக பெண்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு உலகத்தில் பெண் சமூகம் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டது, இழித்துரைக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளாக தங்களை பீற்றிக் கொள்ளுகிற ஐரோப்பிய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ஒரு கொஞ்ச அண்மை காலத்திற்கு முன்னர் கிபி 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரையிலும் பெண்களுக்கு இதயம் இருக்கின்றதா என்று விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்படியானால் பெண்கள் ஒரு மனித படைப்பா? பெண்களுக்கு கல்பு இருக்குதா, ஹார்ட் இருக்குதா, இதயம் இருக்குதா என்று பெண்களினுடைய படைப்பு குறித்து விவாதமும் ஆய்வும் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண்களுக்கான உரிமையை, உச்சபட்ச உரிமைகளை வழங்கினார்கள். பெண் சமுதாயம் சிசு கொலையில் உயிரோடு புதைக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் பெண் குழந்தை என்பது ஒரு சோபனம் என்று குர்ஆன் சொன்னது. பெண் சமுதாயம் பரக்கத் என்று சொன்னது. பெண் சமுதாயத்தினுடைய காலடியில் சுவர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வாழ்வு உரிமையை வழங்கி இதர எல்லா உரிமைகளையும் வழங்கினார்கள். சொத்துரிமை குறித்து இன்றைக்கு பேசப்படுகிறது. பெண்களுக்கான சொத்துரிமை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு நவீன உலகில் அது பரவலாக பேசப்படுகிறது. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோஷம், என்ற முழக்கம் இன்றைக்கு காதுகளிலே விழுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? பெண் சமுதாயத்திற்கு ஒரே தந்தைக்கு பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு சொத்தில் பாகம் கிடையாது. அன்றைக்கு அரபுலகத்தில் இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லுவாங்களாம், பெண்களுக்கு எதுக்கு சொத்து என்று கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கணவனை இழந்த விதவை பெண்கள் முறையிட்ட பொழுது, ஒரு அபலை பெண்ணினுடைய முறையீட்டால் இந்த சமுதாயத்திற்கு சொத்துரிமை சட்டம் கிடைத்தது. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தை இறந்து விட்டார், சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறார்கள் என் கணவனோடு பிறந்தவர்கள், எனக்கு என் பிள்ளைகளை மனமுடித்து கொடுப்பதற்கு என்ற வசதி இல்லை, சொத்து கிடைக்கவில்லையானால் என் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது அந்த அபலை பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக ரப்புல் ஆலமீன் பெண் சமுதாயத்திற்கு வழங்கிய சொத்துரிமை தான் இன்றளவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வாரிசுரிமை சட்டம். எடுத்து பாருங்கள்.
யூசிக்குமுல்லாஹ் ஃபீ அவுலாதிக்கும், குழந்தைகளுக்கான வாரிசுரிமை சட்டம் அந்த குறித்த அந்த புனித குர்ஆன் ஷரீஃபில் மொத்தம் சூரத்து நிசாவில் வரக்கூடிய 3 வசனங்கள் தான் சொத்துரிமை குறித்து பேசுகிறது. உலகம் உள்ளளவும் வாரிசுரிமை சொத்துரிமை என்று நாம் பேசுகிறோமே, இன்றைக்கும் முஸ்லிம் பெர்சனல் லா, முஸ்லிம் தனியார் சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற சொத்துரிமை, பெண்களுக்கான பாகப்பிரிவினை உரிமை இருக்கிறதே, அதற்கெல்லாம் அடிப்படை மூல ஆதாரமாக சோர்சஸ் ஆஃப் லா, அந்த சட்ட ஆதாரம் என்பது 3 வசனங்கள் தான். யூசிக்குமுல்லாஹ் வலக்கும் நிஸ்ஃபு மா தரக் யஸ்தஃப்தூனக் ஃபில் கலாலா. இந்த மொத்த 3 வசனங்களில் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட அடிப்படை விதிமுறைகளை ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டானே. அந்த சொத்துரிமையில் பெண்களுக்கு எவ்வளவு பாகம் தெரியுமா? இன்றைக்கு 33% கொடுப்பதற்கு உலகம் தயங்கி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு இத்தனை காலம் விழிப்புணர்வு, முன்னேற்றம், டெவலப்மெண்ட் எல்லாம் வந்ததற்கு பிறகு ஒன்றும் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான பாகம் என்ன, எவ்வளவு சொத்து பாகம் ஷேர் எவ்வளவு தெரியுமா? உச்சபட்சமாக பெண்களுக்கு 2/3, 3/2 பகுதிகள். அப்படியானால் 66.66 66.66% ஒரு தந்தைக்கு பிறந்த, என்ன 66 சொன்ன உடனே பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான். 66% பெற்ற பிள்ளைகள், தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் மட்டும், பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் அந்நிஸ்ஃபுலில் வாஹிதா வஸ்ஸுலுசானி லிஸ்னத்தைனி ஃபஸாயிதா என்று மீராசுடைய பாடத்தில், வராசத்துடைய பாடத்தில் மாணவர்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு தெரியும். சட்டம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம், فإن كان تثنتين فلهما ثلثا فلهن ثلثا ما ترك. 3/2 பகுதினா 100ல் 3/2 பகுதி எவ்வளவு வச்சு? 66.66% பெண்களுக்கு, பெண்களுக்கான உரிமை என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொத்துரிமை வழங்கியது, வாழ்வு உரிமை வழங்கியது. பெருமக்களே, முதல்ல உரிமைகள் வழங்கப்பட்டால்தான் ஒரு சமூகம் எழுந்து நிற்கும். இன்றைக்கும் நாம் சமகாலத்தில் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய உரிமைக்குத்தானே. நித்தம் நாம் சந்திக்கிற சேலஞ்சஸ், சவால்கள், நம்முடைய உரிமைகளை பறிப்பதற்காக கொண்டு வரப்படுகிற புதிய சட்டத்திட்டங்களின் மூலமாக நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை உணர்ந்து நாம் அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறோமே. எதற்காக? பெற்ற உரிமையை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதற்குத்தானே. பள்ளிவாசலில் ரைட்ஸ் டு வொர்ஷிப், ரைட்ஸ் டு எஜுகேஷன் என்று அரசியல் சாசனம் நமக்கு தந்திருக்கிற உரிமைகள், கல்விக்கான உரிமை, வழிபடுவதற்கான உரிமை, பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை, இப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிற அத்தனை உரிமைகளையும் புதிய சட்டத்தின் மூலமாக ஆளும் வர்க்கம் நம்மிடமிருந்து பறிக்க துடிக்கிற பொழுது நாம் வெகுண்டு எழுந்து நிற்கிறோமே வீதியிலே. எதற்காக? உரிமைகளை இழந்து ஒரு சமூகம் முன்னேற முடியாது. உரிமைகள் இல்லாத ஒரு சமூகம் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது என்பதனால்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமைகளை வழங்கி மனித சமூகத்தை, பெண் சமூகத்தை கட்டமைத்தார்கள். உரிமைகளிலே கல்வி உரிமை, எந்த உரிமைகளும் இஸ்லாத்தில் பெண்களுக்கு வழங்கப்படாமல் இல்லை. எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஆண்களுக்கு போன்று சம உரிமைகள். லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்ம கிதஸபு வலின்னிசாஇ நஸீபுன் மிம்ம கிதஸபுன. குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறது, ஆண்களுக்கு அவர்கள் செய்த சம்பாதித்த அவற்றில் அவர்களுக்கு உரிய பங்கு உண்டு, பெண்கள் அவர்கள் செய்த சம்பாதித்தவைகளில் அவர்களுக்கு உரிய பாகம் பங்கு உண்டு. இதில் யாருடைய உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது. தெளிவாக ஆண்களுடைய இயல்பு, ஆண்களுடைய நிலைமை, அவற்றை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வும் ரசூலும் புனித இஸ்லாம் ஷரீஅத் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கி இருக்கிறது. பெண்களுக்கும் அதை போன்று வழங்கி இருக்கிறது. கல்வியிலே உரிமை, எவ்வளவு உரிமை, கல்வி கற்பதற்கு எந்த தடையும் இல்லை.
ஆண்கள் தான் கல்வி கற்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லவில்லை. தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லிமா என்று வருகிறது. ஆக ஆண் பெண் எல்லோருக்கும், முஸ்லிமான ஆண் பெண் எல்லோருக்கும் கல்வி கற்கிற உரிமை. இப்போதான் 10ஆம் வகுப்பு வரையிலும் அடிப்படை கல்வியை கற்பதற்கான உரிமையை கடமையாக ஆக்கி இருக்கிறது இந்திய அரசாங்கம். சமீப காலத்தில் தான் 10th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சு ஆகணும். படிக்க வசதி இல்லைன்னா கூட அரசு படிக்க வைக்கும். சத்து உணவு, உடை, புத்தகம் எல்லாமே கொடுத்து ஃப்ரீ எஜுகேஷன். 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு குழந்தையை நீங்கள் வேலைக்கு அனுப்பினால் அது அஃபென்ஸ். இந்தியன் பீனல் கோட் IPC அடிப்படையில் அது குற்றவியல் சட்டம் என்று இன்றைக்கு சட்டம் வகுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கல்வி கற்க வேண்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான கடமை என்று சொன்னார். அந்த கல்வியிலே உயர்ந்து வழங்கியவர்கள் எத்தனை பெரிய பெண்கள் இஸ்லாமிய ஆளுமைகளாக நாம் பார்க்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களை மாத்திரம் வரலாற்றில் ஜொலித்து கொண்டிருக்கிற பெண் ஆளுமைகள் 1-2 பேரை மட்டும்தான் சொல்ல முடியும், எடுத்துக்காட்ட முடியும். மருத்துவ கலை இன்றைக்கு கல்வி துறையிலே உயர்ந்த இடத்தை பெற்றிருப்பது மருத்துவம் இல்லையா? நீட்டுக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக? இந்த நீட் எக்ஸாமின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்து பிள்ளைகள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி என்பது எட்டா கனியாக ஆகிவிடுகிறது. அதை பிடிக்க முடியாத ஒரு விதத்தில் அமைந்து விடுகிறது. எனவே வேண்டாம் இந்த நீட் என்று நாம் போராடி கொண்டு இருக்கிறோமே. இன்றைக்கு மருத்துவ துறை என்பது உயர்ந்த துறையாக போற்றப்படுகிறது. எந்த பையனை பார்த்தாலும் 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவனை, டாப் மார்க் எடுத்தவன்கிட்ட போய் பேட்டி காப்பாங்க. நீ என்னவாக ஆக விரும்புகிற ஃபியூச்சரில், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், வாட் இஸ் யுவர் பிளான் இன் ஃபியூச்சர் பிளான் என்று கேட்கிற பொழுது என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்ல போகிறாங்க? நான் டாக்டர், எவனாவது நான் ஆலிமாக ஆக போகிறேன், மார்க் அறிஞனாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? சமீபத்தில் ஒரு சகோதரர் சொல்லிக்கிட்டு இருந்தார், தன் மகளுக்கு பெண் பார்க்குறாராம். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், என் மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன். மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பெண்ணை பெற்றெடுத்த ஒரு தந்தை இடத்துல சொல்கிறாரு, என் மகனுக்கு பெண் பார்க்குறேன், அவங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, நீங்கள் முடிச்சுக்கிறோமா, நம்ம சம்பந்தம் வச்சுக்கிறோமான்னு கேட்குறாங்க. பையன் என்ன பண்ணுறான்? அடுத்த கேள்வி என்னது? மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? மாப்பிள்ளை ஆ லிம்சான்னு சொல்ல வரல, ஆன்னு சொன்ன உடனே வேண்டான்டாரான். அவர் ஆவண்ணா சொன்னதோடு நிப்பாட்டாரான். அப்படின்னா ஆலிம்கள் என்ன சளைத்தவர்களா? ஆலிம்கள் என்ன குறைந்தவர்களா? இல்லை, அப்படி ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. இன்றைக்கு ஆலிம்கள் 2 கல்வியிலும் தேர்ந்து வருகிறார்கள். இன்றைக்கு நமது ஹஸரத் அவங்க MA முடிச்சிருக்கிறாங்க, தலைமை இமாம். இங்கே நான் பல பிள்ளைகளிடத்தில் விசாரித்தேன், எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டுவல் எஜுகேஷன் இன்னெவிடபிள் ஒன். இன்றைக்கு மதரசாக்களில் இன்றைக்கு டுவல் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இரட்டை கல்வி முறை, மார்க்க கல்வியுடன் உலக கல்வி இல்லையா? இந்த தடையும் இல்லை. நாங்கள் எல்லாம் மதரசாவிலே ஓதிக்கொண்டுதான் நாங்கள் PhD முனைவர் ஆய்வு பட்டம் வரையில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால், மதரசாக்களோ மதரசா கல்வி சிஸ்டமோ இந்த உலக கல்விக்கு, ஜெனரல் அகாடமிக் என்று சொல்லுகிற பொது கல்வித்துறைக்கு எந்த விதத்திலும் தடை அல்ல. அருமையான பெருமக்களே, தாய்மார்களை கவனத்தில் கொள்ளுங்கள். இஸ்லாமிய ஆளுமைகளிலே, பெண் ஆளுமைகளிலே, மருத்துவத்துறையிலே உயர்ந்த இடத்தை பெற்ற ஒரு பெண் வரலாற்றில் அறியப்படுகிறாள். பெயரை உள்ளத்திலே பதித்து வையுங்கள். ருஃபைதத்துல் அஸ்லமியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ருஃபைதா அவ்வளு முமாரில்லத்தின் ஃபில் இஸ்லாம். இஸ்லாமிய வரலாற்றில் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் நர்ஸ், முதல் மருத்துவச்சி என்று அழைக்கப்படுகிறார். முதல் செவிலியர் பெண் இஸ்லாமிய வரலாற்றில். இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெண்ணை சொல்றாங்க, புளோரன்ஸ் நைட்டிங்கேல். 1840 பிறந்தவர். இரவு நேரத்தில் லைட்டோட அந்த அம்மா அலையுமா.
யாராவது காயப்பட்டிருந்தால் மருத்துவம் செய்வாங்களாம். இங்கிலாந்தை சேர்ந்த அந்த நைட்டிங்கேல் என்ற அந்த பெண்மணி, அந்த பெண்மணியை இன்றைக்கு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் நர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனால் கிபி 6ஆம் நூற்றாண்டில், கிபி 7ஆம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் ஹிஜ்ரி 1 to 6 அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாமிய வரலாற்றில் அரபுலகத்தில் மதீனாவிலே மருத்துவச்சியாக மருத்துவ சேவை செய்த, தன்னலம் பாராது மருத்துவ சேவை செய்த பெண்ணாக அறியப்படுகிற ஒரு பெண் ருஃபைதத்துல் அஸ்லமியா. போர்க்களத்துக்கு அவங்க செல்லுவாங்க, வரலாற்றில் வருகிறது. போர்க்களத்துக்கு செல்லுவாங்க. போர்க்களத்திலே சென்று ஒட்டகத்திலே மருத்துவ சாதனங்கள், மருத்துவ மருந்துகள் கொண்டு போவாங்க. ஒரு டீமோட போவாங்க. போர்க்களத்திலே காயப்படுகிறவர்களுக்கு களத்திலே ஒரு டெண்ட் அமைப்பாங்க. ஹீமத்து ருஃபைதான்னு அதுக்கு பெயர். ருஃபைதாவுடைய டெண்ட். அந்த டெண்டிலே கொண்டு வரப்பட்டு காயப்பட்ட வீரர்களுக்கு மருத்துவம் செய்வாங்க. ருஃபைதத்துல் அஸ்லமியா. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஹந்தக் போர்க்களத்தில் காயப்பட்ட பொழுது மஸ்ஜிது நபவியிலே ஒரு பகுதியை ஒதுக்கி ஒரு டெண்ட் அமைத்து அதற்குள்ள வச்சு ஹஜரத் ஸஅத் இப்னு முஆதிற்கு மருத்துவம் பார்த்தவர்கள், வைத்தியம் பார்த்தவர்கள் ருஃபைதத்துல் அஸ்லமியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரும் பொழுதும் போகும் பொழுதும் அந்த டெண்டுக்குள்ள, கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சி ஸஅத் எப்படி இருக்கிறார் என்று கேட்டு விசாரிச்சுட்டு வருவாங்க என்று வரலாறு சொல்லுகிறதே. மருத்துவத்திலே இந்த ருஃபைதுல் அஸ்லமியா எப்படி இந்த ஞானம் கிடைத்தது அவர்களுக்கு என்று வரலாற்றை எடுத்து பார்த்தால், அவர்களுடைய தந்தை அவர் வைத்தியராக இருந்தார். பாரம்பரியமான வைத்தியத்தை அவர் கற்றிருந்தார். தந்தையிடமிருந்து பெற்ற ஞானம் மருத்துவ ஞானம். மருத்துவ துறையிலே மிக சிறந்து விளங்கிய ஹதரத் ருஃபைதுல் அஸ்லமியாவை போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆல் இன் ஆல், ஆல் ரவுண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆல் ரவுண்டர்னா என்னது? எல்லாம் பவுலிங், பேட்டிங் எல்லாமே பண்ணுவார், ஃபீல்டிங், ஆல் ரவுண்டர். அன்னையர் திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆல் ரவுண்டரா இருந்தாங்க. எப்படி ஆல் ரவுண்டர் தெரியுமா? உர்வத் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு கேக்குறாங்க, யா உம்மா லா அஅஜபு மின் ஃபிக்ஹிக் அன்த زوجة النبي ولا أعجب من علمك بتاريخ العرب ولا بالشعر أنت بنت ابنة أبي بكر الصديق. அம்மா அவர்களே, தாயார் அவர்களே, நீங்க மார்க்க கல்வியில உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கிறீங்க. எனக்கு ஆச்சரியம் இல்லை. மார்க்க கல்வியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விட யாரும் கிடையாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத் ஆட்சி காலம் 2 ஆண்டு காலம். அவர்கள் தான் மதீனாவில் இருந்த மொத்த சஹாபாக்களிலே 7 சஹாபிகள், 7 பேர் தான் முஃப்திகளாக அறியப்படுறாங்க. அந்த 7 முஃப்திகள்ல ஒரு முஃப்தியாக இருந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மா அஷ்கல அலைனா ஷைஉன் வகத் சஅல்னாஹா இல்லா வகத் வஜதனா இன்தஹா இல்மா. எங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்டால் தெளிவான ஞானம் தருவாங்க, தெளிவான பதில் தருவாங்க, விளக்கம் தருவாங்க. இப்படி முஅல்லிமு ஸஹாபா, முஅல்லிமத்து ஸஹாபா, சஹாபிகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர்கள். மார்க்க சட்டத்தில், மார்க்க தீர்ப்புகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்க சட்டம். அதே போல அதை சொல்றாங்க உர்வத் இப்னு ஹிஷாம், அம்மா நீங்க மார்க்க சட்டத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்று இருக்கிறீங்க, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. காரணம், நீங்கள் நபியின் மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மடியில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது. அத்துணை பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். இறுதி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண நேரம், அவர்கள் ரூஹு பிரியும் நேரம் வரையிலும் தங்கள் மடியிலே இருந்தார்கள். நபி சுமந்த தாங்களுடைய உடலும் உணர்வும் அது மார்க்க கல்வியிலே உயர்ந்த இடத்தை பெற்றிருப்பது ஆச்சரியமில்லை. அதே போல நீங்க கவிதை தெரியும், ஆயிஷா ரொம்ப கவிதை புலமை இருந்தது. அதை சொன்னாங்க, அதுவும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நீங்க அபூபக்கருடைய மகள், குறைஷி குலத்தில் பிறந்தவங்க, வரலாறு தெரியும், வரலாறு எல்லாம் தெரியும், கவிதை தெரியும், அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. நீங்க அரபி குலத்தில், குறைஷி குலத்தில் பிறந்தவங்க, அபூபக்கர் சித்திக்குடைய மகள், நபியினுடைய மனைவி,
ஆக மார்க்க ஞானம், வரலாறு, அரபு கவிதைகள் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பது, அதில் வெல்ஸ்டாக இருப்பது எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமாக தெரியலை. ஆனால் ஒன்றே ஒன்று ஆச்சரியமாக இருக்குது, மருத்துவத்தில் எப்படி உங்களுக்கு இல்மு வந்துச்சுன்னு கேட்டான். மருத்துவத்துறையில் வைத்திய முறைகள் எப்படி தெரிந்தது? அப்போ தான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அருவத் இப்னு ஹிஷாம தோல் புஜத்தில் தட்டி கொடுத்து சொன்னாங்கன்னா, அருமை மகனே கேள், விவரத்தை சொல்கிறேன் கேள்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைசி பகுதியில் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அரபு நாடுகளில் இருந்து பல தூதுக்குழுக்கள், நண்பர்கள், அரசர்கள் சார்ந்தவர்கள், நபியை பற்றி அறிந்தவர்கள் எல்லாரும் வந்து பார்க்க வருவாங்க. நபியை சந்திக்க வருகிற மக்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைத்திய முறையை சொல்லுவாங்க, பக்குவம் சொல்லுவாங்க, கை பக்குவம் சொல்லுவாங்கல்ல. பெண்கள் பார்க்க வரும் பொழுது தலை வலிச்சுது அப்படின்னா எங்கள் ஊர்லெல்லாம் அந்த காலத்தில் தாய்மார்கள் சொல்லுவாங்க, பக்குவம் சொல்லுவாங்க. தலை வலிச்சுதா நீ இஞ்சி, தலைவலியாக இருந்துச்சுன்னா சுக்கு காப்பி போட்டு கொடுமான்னு சொல்லுவாங்க. வயிறு கொஞ்சம் குழந்தைக்கு வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது அக்கரா கொடுங்க, சளி இருந்து அக்கரா கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, பக்குவம் சொல்லுவாங்க. இன்றைக்குள்ள தாய்மார்கள்லாம் பக்குவம் சொல்ல தெரியாது. என்ன சொல்கிறாங்க இன்றைக்கெல்லாம் யூடியூப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவலினா என்ன செய்கிறது, வயிற்று வலிக்கு என்ன செய்கிறது, எல்லாம் யூடியூப். இப்போது அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவம்லாம் சொல்ல தெரியாது இப்போ உள்ள தாய்மார்களுக்கு. திருப்பூர் தாய்மார்களுக்கு எப்படி தெரியல எனக்கு, நான் எங்கள் ஊர் உள்ள பொம்பளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பேராசிட்டமால் போடுங்க, ஃபெப்பானில் போடுங்க, கால்பால் அந்த டேப்லெட் போடுங்க, டேப்லெட்டை சொல்லுவாங்க, பெரிய ரெப்பு மாதிரி சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க வந்த ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கை பக்குவத்தை நான் செஞ்சு கொடுத்து எனக்கு கிடைத்த ஞானம், அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக, எக்ஸ்பீரியன்ஸாக செய்து பிராக்டிக்கலாக எனக்கு கிடைத்த ஞானம் மருத்துவ ஞானம்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மருத்துவத்திலும் அரபு கவி புலமையிலும் அதே போல அரபுலக வரலாற்றிலும் ஐயாபுல் அரப் என்று சொல்லுகிற அரபுலக வரலாற்றை தெரிந்தவர்கள் எல்லா துறைகளிலும் தேர்ந்து வாங்கினாங்களே, அவங்க நமக்கு ஒரு ரோல் மாடல். பெண் சமுதாயத்தில் கல்வியில் இவ்வளவு உயர்ந்த இடத்தை பெற முடியும். ருஃபைதத்துல் அஸ்லமியாவை போல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை போல. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, உலகத்தில் அக்தமுல் ஜாமியாத், பாரம்பரியமான புராதன பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற மொரோக்கோ நாட்டில் இருக்கிற ஜாமியா கீராவைன், அந்த ஜாமியா அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்கள் யார் தெரியுமா? ஃபாத்திமா என்கிற ஒரு பெண்மணி தான். உலகத்தில் கிபி 800 இன்றிலிருந்து சுமார் எத்தனை வருஷம், 1200 வருஷத்துக்கு முன்னால மொரோக்கோ மக்ரிப் என்று சொல்லப்படுகிற மொரோக்காவிலே ஃபாத்திமா ஃபிஹ்ரியா என்கிற அந்த பெண் பல்கலைக்கழகத்தையே நிறுவினார்கள். உலகத்திற்கே இன்றைக்கும் அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வித்துறையிலே, மருத்துவத்துறையிலே பெண்கள் இவ்வளவு பெரிய உயர்வை அடைஞ்சிருக்கிறாங்கன்னா, இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதத்திலும் உரிமைகளில் தலையிட்டதில்லை, உரிமைகளை முழுமையாக வழங்கினார்கள். அப்ப என்ன விஷயம், நான் சுருக்கமான நேரம், பெண் சிசு கொலை நான் சொன்னேன். உயிரை பறித்த அந்த அரபு சமூகம் பெத்த குழந்தைய ஈக இறக்கம் இல்லாம உயிரோடு கொலை செஞ்சாங்களே. இன்றைக்கும் கள்ளிப்பால் ஊற்றுகிற தாய்ப்பால் ஊட்ட வேண்டிய தாயுள்ளம் படைத்த அந்த பெண்கள் கல்மணம் படைத்தவர்களாக ஆகி என்ன பால், அது கள்ளிப்பால் ஊற்றி குழந்தையை கொல்லக்கூடிய மனித மிருகங்கள் இன்றைக்கு நாம் வாழும் சமகாலத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்படுகிறோமே. அப்படியானால் அன்றைக்கு உயிரோடு புதைத்தது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா தெரியுமே, அவ்வளு கதீரன் ஃபில் இஸ்லாம், தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ்விற்காக உயிரை அர்ப்பணம் செய்த முதல் தியாக பெண்மணி அன்னை சுமையா இல்லையா? அபூஜஹல் அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் அம்பு விட்டான சொல்றான் வரலாற்று. என்ன காரணம் சொன்னா தெரியுமா? நீ முஹம்மதினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னா, பிசிக்கல் அட்ராக்ஷன் சொன்னான்.
நீங்க முகம்மதை பார்த்து நீ கவர்ந்துட்ட, முகம்மது உன்னை கவர்ந்துட்டார். அம்பு எறிஞ்சு கொலை செஞ்சான். அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பிறந்த சகோதரி, அவங்க சிறு பிராயத்தை இருக்கிறவங்க. சுமையாம அவங்க பார்க்கிற நேரம் பார்த்து உணரக்கூடிய பருவத்தில் இருக்கிறாங்க. தங்கள் சகோதரியை உயிரோடு புதைத்தார். அந்த கொடுமை மறக்க முடியல. அதனை தடுத்து நிறுத்தி அதனை கண்டிக்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குதிலத், நாளை மறுமையிலே ரப்பின் சன்னிதானத்திலே உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தானே. எந்த குற்றத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டது? என்ன பாவம் செய்தது இந்த பச்சிளம் குழந்தை? என்ன பாவம் செய்தது இந்த பச்சிளம் குழந்தை என்று நாளைக்கு விசாரிக்கப்படும் என்று ரப்பு அல்லாஹ் ஆயத்திறக்கி வைத்தானே. இந்த கொள்கை சுமையா அம்மையார் அவர்களை ஈர்த்தது. கலிமா சொன்னாங்க, அதற்காக உயிரை நீத்தார்கள். அருமையான பெருமக்களே, உரிமைகளை வழங்கியது இஸ்லாம். உரிமைகளை வழங்கி உரிமைகளின் மீது கட்டமைத்த சமூகம் பெண் சமூகம். திருமண வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயும் அம்ரஅத்தின் நகஹத் பிகைரி இذن வலிஹா ஃபனிகாஹுஹா பாத்திலுன் 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 சொன்னார். ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர் பொறுப்புதாரியினுடைய அனுமதி இல்லாமல் யாரையோ ஒருவனை தானாகவே மணந்து கொண்டால், திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் செல்லத்தக்கதல்ல. அது ஒய்டு மேரேஜ், அது நல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணிடத்தில் பெண் தானே ஒரு தன்னை நிக்காஹ் செய்து கொடுக்கிற அதிகாரத்தை வழங்கல. பெற்றோரினுடைய அனுமதி வேண்டும். வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களில் திருமணமாகாதவர்களை நீங்கள் பெற்றோர்களே பொறுப்புதாரிகளே நீங்கள் மனம் முடித்து வையுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால ஷாஃபி மதுஹபுல மிக முக்கியமான ஃபர்ல் ருக்குன் என்னன்னு கேட்டா வலிகாரன், சாட்சி, வலிகாரன், சீகா, ஈஜாப் கபூலுடைய வார்த்தை, மணப்பெண், மணமகன், இந்த ஐந்தும் ஒரு நிக்காஹ்விற்கு அவசியம் சொல்றாங்க. அர்கானுன் நிக்காஹ் ஹம்ஸா. இப்போ வலிகாரன் இல்லாம திருமணம் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பெண்ணிடத்தில் சம்மதம் வாங்கணும்னு சொன்னாங்க. பெண்ணுடைய சம்மதத்தை மீறி திருமணம் செய்ய முடியாது. கன்னி பெண்ணாக இருந்தாலும் தந்தையே மனம் முடித்து கொடுத்தாலும் பெண்ணிடத்தில் சம்மதம் கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் அவங்க உரிமையை கொடுக்கிறது. சம்மதம் தெரிவிக்கலன்னா நிக்காஹை நிப்பாட்டிடலாம். எங்க ஊர்ல எல்லாம் நிக்காஹ் மஜ்லிஸ்ல கொண்டு போய் நிக்காஹ் புஸ்தகத்தை தூக்கிட்டு போவாங்க. அந்த ஊர்க்காரர் தூக்கிட்டு போவார் நாட்டாம. அப்படி அவர் தோரணை அவர் போகும்போதே பார்க்கணும். அப்போ எல்லாரும் அப்படி விலகி அவருக்கு வழி விடுவாங்க. அவர் போய் மணப்பெண்ணிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்த பிறகுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. இங்கே அப்படி நடைமுறை இருக்க தெரியல ஹஸரத். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன பிறகுதான் என்ன அர்த்தம்? அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன இருக்குதுன்னா அந்த மணப்பெண் சம்மதித்து விட்டால் அர்த்தம் இல்லையா? பெண்ணோட சம்மதம் வாங்கணும். பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணம் செல்லாது என்று அறிவிக்கிறது இஸ்லாம். வரலாற்றிலே பார்க்கிறோம். பரீரா அடிமை பெண். உக்பத் இப்னு அபீ லஹப், அபூ லஹபுடைய மகன் உக்பாவிற்கு அடிமையாக இருந்த பரீரா. எப்படா இவன் இருந்து விடுதலை பெறுவோம்னு இருந்தாங்க. அவன் அந்த எஜமான் அவன் அடிமையாக இருக்கிற பொழுதே முகைஸ் என்ற ஒரு அடிமைக்கு மனம் முடித்து கொடுத்துட்டார். அதற்கு பரீரா ரலியல்லாஹு அன்ஹா சீக்கிரமாக விடுதலை பெறணும்னு முயற்சித்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட உதவி வாங்கி அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. ஒரு அடிமை பெண்ணாக இருந்த பொழுது மனம் முடித்து கொடுக்கப்பட்ட கணவர் முகைஸ். இப்போ அந்த பரீரா அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. காரணங்கள் இருக்கலாம், பிடிக்காததுக்கு என்ன காரணமாக இருக்கலாம், பிடிக்கல. இப்போ பரீராவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரிமை வழங்கினார்கள். அடிமையாக இருக்கிற பொழுது எஜமான் மனமுடித்து கொடுத்த மாப்பிள்ளைக்கு சுதந்திரமாக உரிமை பெற்றதற்கு பிறகு பழைய கணவரோடு தொடரலாம், இல்லை துண்டிக்கலாம். ஏன்னா அடிமையாக இருக்கும் பொழுது சம்மதம்லாம் கேட்டிருக்க மாட்டான் எஜமான் எப்படி கேட்பான் அடிமையிட்ட?
அடிமை என்பது அன்றைக்கு மிருகங்களை போல் நடத்தப்பட்டாங்க, எந்த உரிமைகளும் வழங்கப்படலை. எனவே எஜமானிடமிருந்து உரிமை பெற்றதற்கு பிறகு எஜமான் மனமுடித்து கொடுத்த அந்த பெண், அந்த மாப்பிள்ளையோடு வாழலாம், வாழாமல் இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு ரைட்ஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஏமா நீ விரும்பினா வாழலாம், வாழாமல் இருக்கலாம். அப்போ அந்த அம்மா சொல்லிட்டு, நான் எனக்கு முகைஸை பிடிக்கல, நான் அவரை விட்டு அவரோடு வாழ்க்கை தொடர விரும்பவில்லை, உறவை நான் முறிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் திருமணம் செய்து கொண்ட முகைஸ் இருக்கிறார, அவருக்கு இந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் சொல்கிறாரு, நல்லா இருப்ப, என்னை விட்டு பிரிஞ்சிடாத, நீ எங்கூடையே வாழுன்னு சொல்கிற. இந்த அம்மா வேண்டான்னு சொல்லுது. இவர் சொல்கிறாரு, நீ வாழு. வரலாற்றில் ஹதீஸில் வருது, இவர் அந்த அம்மா பின்னாலேயே அலைய வரான், துரத்திக்கிட்டே போவான், அதுவும் அழுதுகிட்டே போவாராம். ரோஷமுள்ள ஆளாக இருந்து அப்படி போயிருக்க மாட்டார், என்னன்னு தெரியல. அந்த அம்மா மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஈர்ப்பு. ஓ துமுஉஹு தஸீல், கண்கள் கண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கும். முகைஸ் வந்து பரீராவுக்கு பின்னாலேயே, ஏமா என்னை கல்யாணம் முடிச்சுக்கோ, என்னை விட்டுறாத, எங்கூடையே நீ வாழு, எங்கூடையே வாழு. இன்னைக்கெல்லாம் அப்படி சொல்கிற ஆள்லாம் கிடையாது. போறியா, குட் பை பாய், நீ போய்க்க. ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. டிவோர்ஸ் என்பது ரொம்ப சுலபம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா. திருமணம் முடிச்சு 11வது நாள் ஒரு பொம்பளை புலா கொடுக்க போதான், ஃபோன் வருது, புலா கொடுக்கணும். ஹஜரத், புலா எங்க கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா? கேள்வி. என்னடா இது, புலா அவ்வளோ ஈஸியா போச்சா? அபகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களிலே அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, கோபத்தை தரக்கூடியது தலாக். அரிஷை நடுங்க வைக்கக்கூடிய பாதகமான காரியம் தலாக். அல்லாஹ்வே அனுமதி கொடுத்துட்டு கோபப்படுறது நியாயமா? அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் கோபப்படுறது நியாயமா? தண்ணி எடுத்து நான் குடிக்கலாம், அனுமதிக்கப்பட்டிருக்குது. வெண்ணி எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. நான் எடுத்து குடிக்கும் போது இந்த பையன் கோவப்படுறான், என்ன அதில் தண்ணி குடிக்கிறீங்க? நியாயம் இல்லை. அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை செய்யும் பொழுது கோபப்படுவது நியாயம் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அனுமதித்தது தலாக், ஆனால் அது ஹலால் தான். அந்த ஹலாலை செய்கிற பொழுது அல்லாஹ் கோபப்படுகிறான். அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா? அனுமதிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? எமர்ஜென்சி, உயிரை பாதுகாப்பதற்காக உடலை கிழித்து அறுவை சிகிச்சை செய்கிறோமே, சிசேரியன் சர்ஜரி. உடலை கிழிக்க முடியுமா? சாதாரண விஷயமா அது? உடலை கீறி கிழிப்பது, சிசேரியன் செய்வது, சர்ஜரி பண்றது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் அதை நாம் அனுமதிக்கிறோம், கையெழுத்து போட்டு கொடுக்கிறோம், சீக்கிரம் பண்ணிருங்க, சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுக்கு 60,000 அல்ல, லட்சத்தை கொடுக்கிறோம், சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க. ஏன் கொடுக்கிறோம்? இந்த ஆபரேஷன், இந்த சிசேரியன் என் குழந்தையை பாதுகாக்கும், என் குழந்தை உயிரை பாதுகாக்கும், என் பிள்ளை உயிரை பாதுகாக்கும், தாயும் பிழைச்சிருவா, குழந்தையும் பிழைச்சிரும். இல்லைன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஆபத்து வந்துடும், 2 பேரும் பிழைக்கணும், அதுக்காக அறுத்துடுங்க, கிழிச்சிருங்க வைத்தேன்னு சொல்றமா இல்லையா? அதுபோல பெண்ணின் உயிரை பாதுகாக்க, கணவனின் உயிரை பாதுகாக்க இஸ்லாம் அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம் தலாக். 1000 தலாக்கு விட்டுக்கொண்டு அவளை நிம்மதியாக வாழ விடாமல் இருந்த பொழுது, அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக் என்பது 2 தாண்டா, அதுக்கு மீறி 3வது ஒன்று கிடையாது. 3வது இம்சாக்கும் பி மஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான். அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணு, விரும்பினா ஒழுங்கா வச்சு வாழு, இல்லைன்னா அவளை முழுமையா விடுதலை செய்து தலாக் சொல்லி விட்டுரு. திரும்ப திரும்ப மீட்டிக் கொள்ளக்கூடிய தலாக் என்பது 2 தடவை தான் சொல்லி 10 தலாக், 20 தலாக், 100 தலாக்னு சொல்லி ஜாஹிலியா காலத்திலே ஒரு பெண்ணை வாழவும் விடாமல், வாழவும் செய்யாமல், அவனும் வாழ்றது இல்லை, வாழ விடுறதும் இல்லை, இப்படி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது அந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தலாக் 2 தான் சொல்லி வரையறுத்த மார்க்கம் இஸ்லாம். இன்னைக்கு குலா என்பது சாதாரணமாயிடுச்சு, ஈஸியாக பிரிஞ்சிடறாங்க. அப்போ அந்த 11வது நாளில் பந்தல் களத்தில், பந்தலை கலையில், வீட்டு கல்யாண பந்தல் இன்னும் எடுக்கலை, அதுக்குள்ளே ஹுலா கேட்குது. என்னம்மா ரீசன்? சொல்லிச்சு பாருங்க ரீசன். என்ன ஜங்ஷனுக்கு வெளியே பைக்கில் கூட்டு போகவே மாட்டேங்கிறாரு, கல்யாணம் முடிச்சு 11 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் வெளியே கூட்டு போகலை, இவரோட என்னத்தை வாழ்கிறது?
பெருமக்களே, இப்படி யான ஒரு சமூகத்தினுடைய பெண்களுடைய மனநிலை இப்படி ஆகிவிட்ட ஒரு சூழலில்தான் இஸ்லாம் கட்டமைத்த பெண் சமூகம் தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பரீரா சொன்னாங்க, எனக்கு பிடிக்கல, காரணம் இருந்துச்சு, வெளிப்படையாக சொல்லலை அந்த அம்மா. இவர் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு, முகைஸ் ரசூலுல்லாஹும் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அப்பாஸ் அவர்களே பார்த்தீங்களா இந்த இந்த அலா தஅஜபூன் மின் புகுதி பரீரா முகைஸ் மின் ஹுப்பிஹி ஹுப்பிஹி இய்யாஹா. இவர் ரொம்ப விரும்புகிறாரு, அந்த அம்மா இவர் ரொம்ப வெறுக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல, நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்குது. இந்த அம்மா ரொம்ப வெறுக்குது, அவர் ரொம்ப பிரியப்படுறார், ரொம்ப ஒட்டுறாரு இவர், அது ரொம்ப வெட்டுது. ஒரு பக்கம் வெட்டு, ஒரு பக்கம் ஒட்டு, ரெண்டும் சேர மாட்டாங்க. இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் வேதனைப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பரீராவை கூப்பிட்டாங்க. யா பரீரா, ஏமா ரொம்ப ஆசைப்படுறாரு, உன்னை விரும்புகிறாரு, நீ அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்னன்னு கேட்டான். அந்த அம்மா கேட்டுச்சான், அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரர்கள் கவனமாக கேளுங்க. அந்த அம்மா கேட்டுச்சான், ஒரே வார்த்தை தான், தஅமுருனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பரீராவோடு நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா, உத்தரவு போடுறீங்களான்னு கேட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உத்தரவு போடலை, இன்னமா அன அஷ்ஃபஉ, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நாட் ஆர்டர். ஆர்டர் அல்ல, இல்சாமி அம்ர் அல்ல, நான் உத்தரவு போடவில்லை, பரிந்துரைக்கிறேன், அட்வைஸ் பண்ற. பரீரா, உன் கணவர் முகைஸ் ரொம்ப விரும்புகிறாரு, சேர்ந்து வாழலாமே, ஒரு அட்வைஸ் பண்றேன், ஒரு ஆலோசனை சொல்றேன், பரிந்துரைக்கிறேன். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், உத்தரவுன்னு சொன்னா வேற எதை யோசிக்க மாட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் உத்தரவு அதுவாக இருந்தால் உடனே கட்டுப்படுகிறேன். ஆனால் பரிந்துரை என்றால், ஆலோசனை என்றால், அட்வைஸ் என்றால் ஃபலா ஹாஜத லீ ஃபீஹ், எனக்கு அவர் தேவையில்லை, அவர் தேவையில்லை. பிரிந்து விட்டார்கள் அருமையானவர்களே. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க நினைச்சா, ஏமா பரீரா நீ முகைஸ் கூட தாமா வாழணும் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அது அவங்க உரிமை அது. ஆனால் இந்த உரிமையை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. எடுக்கிற டிசிஷன் சரியான காரணத்துக்காக இருக்கணும். ஹுலான்னு சொல்றாங்க இன்னைக்கு ஃபேமஸா, ஹுலா தலாக்கு. இதுக்கு அடிப்படையாக ஒரு சம்பவம், அடிப்படை ஆதாரமே ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸிலே வந்த ஒரு பெண்மணி ஜமீலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் எனக்கு பிடிக்கல, தமீமுல் வஜ், அவர் ரொம்ப குட்டையாக இருக்கிறார், அவலட்சணமாக இருக்கிறார், அவரோட என்னால் பழக முடியல, பேச முடியல, அவரோட நான் ஒரு இணக்கமாக வாழ முடியல, என் மனசு ஒத்து வரலை. இன்னும் உச்சபட்சமாக அந்த அம்மா சொல்லிச்சான், நான் என்னோட நீங்கள் அவரை வாழ வச்சீங்கன்னு சொன்னால் நான் அவர் முகத்தில் காரி துப்பிடுவேன், பயமாக இருக்குது. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏமா இவ்வளோ நீ முடிவெடுத்துட்டியா, சரி நீ அப்படியானால் ஹல் தருதீன ஹதீகதஹு, அவர் உனக்கு மகராக என்ன கொடுத்தார்? எனக்கு ஒரு தோப்பு கொடுத்தார், ஒரு தோட்டத்தை கொடுத்தார், அதை நீ திருப்பி கொடுத்துருவியா? திருப்பி கொடுக்கவா? அதையும் கொடுத்துட்றேன், அதை விட அடிஷனலாக கூடுதலாக எதையாவது அவர் கேட்டாருன்னா அதையும் கொடுக்குறேன்னு சொல்லிச்சான். ஆளை விட்டா போதும், என்பாட நல்லா இருப்பீங்க, அவரை விட்டு என்னை பிரித்து விட்டுருங்க அப்படின்னா எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பான் அந்த அம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ்ன்னு நினைக்கிறேன், கணவரை கூப்பிட்டாங்க. இக்பலில் ஹதீகத ஃபதல்லிக்ஹா, ரெண்டே வார்த்தை தான், ஏபா உன் மனைவி விரும்பல, நீ கொடுத்த மகர் தோட்டம் திருப்பி வாங்கிக்க, அவளை விவாகரத்து செய்து விடு. சதனா, இதான் ஹுலா. சில பேர் விளங்கிக்கிட்டாங்க, ஹுலான்னா பெண்ணு டைவோர்ஸ் பண்ணுறது, பெண்ணு லெட்டர் போடுறது. நான் ஹுலா கொடுத்துட்டேமே, ஒரு காலமும் அந்த கான்செப்ட் இல்லை இஸ்லாத்தில். இன்றைக்கு வரையிலும் நீதிமன்ற நடைமுறையும் அதுதான். சமீபத்திய கேரள ஹைகோர்ட் மட்டும்தான் அதற்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது.
குலா அடிப்படையில் விவாகரத்து கேட்டாலும் கணவன் டைவோர்ஸ் பண்ணாம அந்த தலாக்கு செல்லாது. இதுதான் காலங்காலமாக இருந்து வருகிற நடைமுறை. குர்ஆன் சட்டமும் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனை கூப்பிட்டாங்க, மஹர திருப்பி வாங்கிக்க, தலாக் சொல்லுன்னு சொன்னாங்க. அவனை கூப்பிட வேண்டிய தேவை இல்லையே. அப்படியா, நீ மஹர கொடுத்துட்டு தலாக் நீ தலாக் சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் அவனை கூப்பிட்டு தலாக் வாங்கணும்? ஹுலாவிலும் தலாக் வாங்க வேண்டும், டைவோர்ஸ் பண்ண வேண்டும், அவன் கையெழுத்து போட வேண்டும். இந்த இன்றைய ஆட்சியாளர்கள் எல்லா சட்டத்திற்கும் நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதை அடிப்படையில் சமீபத்தில் ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. குலாவில் பெண் மாப்பிள்ளை தலாக்கு விட வேண்டியதில்லை. மாப்பிள்ளை தலாக்கு சொல்லாட்டாலும், கணவன் டைவோர்ஸ் பண்ணாட்டாலும் பெண்ணே ஹுலா தலாக் கொடுத்து கொள்ளலாம் என்று சமீபத்தில் வந்திருக்கிற ஹைகோர்ட் தீர்ப்பு அது இறுதியானது அல்ல. ஷரியத் அதுக்கு மாற்றமானதாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஆக திருமணத்தில் வாழும் விரும்பிய கணவனை விரும்பி தேர்ந்தெடுப்பது, விரும்பாத பட்சத்தில் அவனை விட்டு பிரிகிறது. எந்த உரிமையிலும் மார்க்கம் தலையிடவில்லை. பெண்கள் விஷயத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லுகிற கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை. அதே நேரத்தில் இவ்வளவு உரிமைகளை வழங்கி இருக்கிற மார்க்கம் பெருமக்களே, பெண்களுக்கு இன்னும் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. உரிமைகள் மட்டும் இருக்கிற மார்க்கம் அல்ல. எங்கே உரிமைகள், ரைட்ஸ் இருக்கிறதோ அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எங்கே ரைட்ஸ் தரப்பட்டு இருக்கிறதோ அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல, பொறுப்புகள் வேண்டும். பெண்களுக்கு சில பொறுப்புகள் தருகிறது. என்ன பொறுப்பு? பெண்களால் மட்டுமே செய்யக்கூடிய பொறுப்புகள். பெருமக்களே, விலாதத், ரலாஅத், ஹலானத், தர்பியத். சொல்லுங்க பாப்போம். என்ன ஹஸரத் பாடம் சொல்லி பாடம் கேட்குற மாதிரி கேட்குறீங்களே. விலாதத், ரலாஅத், ஹலானத், தர்பியத். விலாதத் 10 மாதம் 9 மாதம் 9 நாட்கள் 9 மணி நேரம் 9 நிமிடங்கள் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த குழந்தை பெற்றெடுக்கிற அந்த பணியை ஒரு தாய் தான் செய்ய முடியும். தாயினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பெற்ற குழந்தைக்கு 2 ஆண்டு காலம், வல் வாலிதாத்து யுர்திஉன அவுலாதஹுன்ன ஹவுலைன், 2 ஆண்டு காலம் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். ஒரு தாய் தான் கொடுக்க முடியும். தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவுமே இல்லை என்பதனால்தான் பிரஸ்ட் மில்க் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் பேபின்னு சொல்லி அமுல் டப்பால போட்டிருக்கிறான் இல்லையா? அமுல் டப்பால என்ன போட்டிருக்கிறான்? பிரஸ்ட் மில்க் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் பேபி, தாய்ப்பாலே உங்கள் குழந்தைக்கு சிறந்த உணவு அப்படின்னு போட்டுட்டு இந்த மாவு வாங்கிட்டு போங்கன்னு சொல். அதை போட்டுட்டு எதுக்கு சொல்ற? அதுக்கு தாய்ப்பால் போதாது. சமீபத்தில் நமக்கு தாய்ப்பாலுடைய அருமை நமக்கு தெரியாது. சமீபத்தில் இரட்டை குழந்தை பிறந்த ஒரு தாய், எங்கள் கல்லூரியில் படித்த மாணவி, அந்த அம்மா சொல்லிச்சு, இரட்டை குழந்தை பெற்றுட்டேன், தாய்ப்பால் போதாது, மில்க் பேங்கில் போய் தாய்ப்பால் கேட்டேன். மில்க் பேங்க் இருக்குது இன்னைக்கு, பிளட் பேங்க் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படிதானே? மில்க் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மில்க் பேங்க், தாய்ப்பால் வங்கி. தாய்ப்பால் வங்கியில் போய் 1 லிட்டர் பால் வாங்கி நான் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு. அப்போ தான் விசாரித்தோம், தாய்ப்பால் 1 லிட்டர் எவ்வளவு இருக்கும்? எவ்வளோ இருக்கும் தாய்ப்பால்? அல்லாஹ், ஏன்னா அதில் ஆவின் பால் தெரியும், வேற என்ன பால் தெரியும்? வா, எல்லா பால் விலையும் தெரியும், தாய்ப்பால் விலை தெரியாது. தாய்மார்களுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அவங்க அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தாய்ப்பால் அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு லிட்டர் தாய்ப்பாலுக்கு நான் ரூபாய் 12,000 12,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லிச்சு. 2 ஆண்டு காலம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு சத்து குறைபாடு என்பது தாய்ப்பாலில் ஏற்பட்ட குறைபாடுன்னு சொல்றாங்க. ஒரு வாலிபனாக இருக்கிற பொழுது சில பிரச்சனைகள், பிசிக்கல் ப்ராப்ளம் வருது, ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா அது எங்க போய் சேருதுன்னா தாய்ப்பாலில் ஏற்பட்ட குறைபாடுன்னு சொல்றாங்க மருத்துவர்கள். தாய்ப்பால் கொடுப்பது 2வது கடமை. 3வது கடமை ஹலானத், குழந்தையை வளர்க்கணும். தாய் தான். கணவனும் மனைவியும் பிரிஞ்சாலும் கூட குழந்தை பொறுப்பு யாரை கொடுக்குது இஸ்லாம்? குழந்தையை
வளர்க்கிற 9 வயது 10 வயது வனா தெரிகிற வரையிலும் குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை இஸ்லாம் பெண்ணுக்கு, தாய்க்கு தான் கொடுத்திருக்கிறது. தாய்க்கு பிறகு தாயினுடைய சகோதரி, இப்படி தாய் உறவுக்கு தான் சொந்தம் அந்த வளர்க்கிற உரிமை. அதற்கு பிறகு தர்பியத், குழந்தையை பராமரிக்கிற, வளர்த்து ஆளாக்குகிற. அப்போ தந்தைக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? எல்லாமே தாய்க்கு தானா? அந்த அத்தாக்கு என்னதான் பொறுப்பு? அத்தாக்கு பொறுப்பு இருக்குது. ஷரியத்து அத்தாவுக்கு சில கடமையை சொல்லி இருக்குது. என்ன கடமை? அல் இன்ஃபாக், சம்பாதிச்சு செலவழிக்கணும். கஸ்புவல் இன்ஃபாக், சம்பாதிக்கணும்ல. வளைகுடா நாடுகளில் சென்று நெற்றி வேர்வையை அல்ல, ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதித்து கொடுக்கிற கடமை. கஸ்பும் இன்ஃபாக்கும் தலீமும் இர்ஷாதும், குழந்தைகளுக்கு கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுப்பதும் வழிகாட்டி நெறிப்படுத்துவதும் தந்தையை சாரும் இல்லையா? அட்மிஷன் வாங்குறது யார் அலையறா? காலேஜில், மதரசாவில், அரபிக் கல்லூரியில் அட்மிஷனுக்காக அலைந்து திரிந்து கல்லூரியை தேர்ந்தெடுத்து வேலை வாங்கி கொடுத்து வழிகாட்டி தாலீம் வல் இர்ஷாத் இன்ஃபாக் கஸ்ம் இதெல்லாம் ஆண்களுக்கு உள்ளது, பெண்களுக்கு உள்ளது. லிர்ரிஜால் நஸீபுன் மிம்மா இக்தஸபு வலின் நிசாஇ நஸீபுன் மிம்மா இக்தஸப். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க வேண்டியது, அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. அதனை சரியாக செய்தால் சமூகம் மிக உயர்ந்த நிலைக்கு போகும். இங்கே என்ன பிரச்சனை? இன்னைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற சங்கடங்கள், இங்கே ஏற்பட்டிருக்க சங்கடங்களுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யறதில்லை. தந்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துறாரு, அவர் பிள்ளைகளை பார்க்க முடியாது, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். இங்கே தாய் கவனக்குறைவாக இருக்கிறார். தாய்மார்களே, உங்கள் கவனக்குறைவால் சந்ததிகள் சீர்கெட்டு போவார்கள். நீங்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒழுக்கமிக்கவர்களாக முன்மாதிரியாக இருந்தால், பெண் சமூகம் சிறந்த முன்மாதிரியாக தங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தால், அதாவது பிள்ளைகள் நம் சொல்லை கேட்பதை விட நம் செயலை பார்க்கிறார்கள். எனவே நாம் சரியாக நடந்தால், நாம் சரியாக செயல்பட்டால் நமது பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள். எனவே இன்றைக்கு ஒரு ஒழுக்கமுள்ள பெண் சமூகத்தை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அதில் அதிகமான பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவை தாய்மார்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு மேற்கத்திய நாகரிகத்தால், இன்றைக்கு சமூக வலைதளங்களினால் இன்றைக்கு பெண் சமூகம், அதிலும் குறிப்பாக ஒழுக்கத்திற்கும் கண்ணியத்திற்கும் பெயர் பெற்ற முஸ்லிம் சமூகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா சில தருதலைகள் இன்றைக்கு பொது சமூக வலைதளங்களிலே இஸ்லாமிய உடை உடுத்தி கொண்டு சமூக வலைதளங்களில் இன்றைக்கு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த பர்தா சிஸ்டம் என்பது எத்தனை பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு சிஸ்டம். இது ஒரு ப்ரொடெக்ஷன் டூல், பாதுகாப்பு கவசம். அது இன்றைக்கு அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மிக தருதலைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்த காலத்தில். அதற்கு பிறகு தடுக்கப்பட்டாங்க. சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் வஃபாத்துக்கு பிறகு சொல்றாங்க, நம்ம காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்திருந்தால் மனஅன் நிசா, பெண்களை தடுத்திருப்பாங்க. கமா முனிஅத் நிசாஉ பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமுதாய பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்கப்பட்டது போல நம்ம பெண்களையும் தடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டிலேயே சொன்னாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களால் பெண்களை பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கான முகாந்தரமே இல்லை. 5 வக்துக்கும் வர வேண்டிய ஃபரதும் அல்ல. ஜும்ஆ ஜமாஅத் தொழுகை பெண்கள் கடமையும் இல்லை. அருமையான பெண்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லுவாங்க, பெண்களுக்கு பெண்கள் தொழுவதற்கு அவங்களுடைய வீடுகளே சிறந்தது. வீடுகளிலும் உள் அறைகளிலும் உள் அறைகள். அன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்து சுபூ தொழுகை முடிஞ்சு கலைஞ்சு போகும் பொழுது பெண்கள் கொஞ்சம் நடுப்பாதையில் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சத்தம் போட்டாங்க, அலைக்குன்ன பிஹாஃபாத்தி துருக், தாய் பெண்களே, பாதையில் நீங்க நடு பகுதியில் செல்லக்கூடாது, ஓரமாக தான் போகணும்னு சொன்னாங்க. அந்த ஒற்றை உத்தரவு பெண்கள் எப்படி கட்டுப்பட்டாங்க? மண் சுவத்தோடு போய் ஒட்டி போனாங்க. அவங்களுடைய ஆடை மண் சுவத்தில் அதில் மாட்டி கொழுவி கொண்டது கிளீர் அளவிற்கு. அப்போ பாதைகளிலே ஆண்களோடு கலந்து தண்ணி, அதாவது நடு பகுதியில் செல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இன்றைக்கு பொது தளத்தில் மைய பகுதியில் நின்று கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரான சில வார்த்தைகளை, சில கமெண்ட்ஸுகளை போடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம். இந்த பெண் சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தின் மீது, வெட்கத்தின் மீது, நாகரிகமான வாழ்க்கையின் மீது கட்டமைத்தார்கள். இவற்றை உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெண்கள் தாய்மார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கினார்கள். அருமையான தாய்மார்களே, உன்னதமான உதாரணம் நமக்கு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிப்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய ரவுலா ஷரீஃப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபூர் ஷரீஃப் எங்கே இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறையில் ஒரு பகுதியில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எந்த வீட்டில் தங்கி இருந்தாங்களோ ஆயிஷா நாயகியோடு அந்த ரூமில் தான் அவங்களோட கபூர் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் சலாம் சொல்வதற்காக, ஜியாரத் செய்வதற்காக நான் உள்ளே செல்லுவேன். பர்தா போட்டுட்டு போக மாட்டேன், சாதாரணமாக போயிடுவேன். 2 வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 13 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அதே அறைக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடுத்து அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் ஜியாரத்துக்கு போகும் பொழுது சாதாரணமாக பர்தா ஹிஜாப் போட்டு போக மாட்டேன், சாதாரணமாக தான் போவேன். அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு குற்றுயிரும் குறை உயிருமாக ஃபஜ்ர் தொழுகையில் குத்தப்பட்டிருந்த சமயத்தில் எங்கிட்ட அனுமதி கேட்டாங்க. அபூபக்கருக்கு பிறகு உள்ள இடத்துல இந்த உமரை அடக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. நான் அனுமதி கொடுத்தேன். அவங்கள அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு நான் அந்த அறைக்குள் செல்லுகிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இன்னமா ஹுவ ஜௌஜி வ அபி, எனக்கு இதுவரையிலும் இருந்தது என் கணவரும் என் தந்தையும். ஆனால் இப்பொழுது உமர் வந்து விட்டார், உமர் அந்நிய ஆண். எனவே அதற்கு பிறகு நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த ரவுலா ஷரீஃபுக்கு நான் செல்லுகிற பொழுது பர்தா அணிந்து கொண்டு தான் செல்வேன். ஹயா அன் மின் உமர், உமரை பார்த்து வெட்கப்பட்டுன்னு சொல்கிறான். அருமையான தாய்மார்களே, பெண் சமூகமே, அந்நிய ஆண்களினுடைய அடக்கஸ்தலத்திற்கு கூட பர்தா அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நமது தாய் அன்னை திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு கற்றுத்தராங்கன்னு சொன்னால், பொது தலங்களிலே, பொது வழிகளிலே பெண்களினுடைய இந்த போக்கு, இவர்களுடைய அந்த நடைமுறை என்பது எவ்வளவு பாதகமான விஷயம் என்பதை நாம் மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். டாபிக் ரொம்ப விசாலமான டாப்பிக்கு, நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு சூழல். ஆனால் இங்கே ஒரு தர்த்தீப் இருக்கிறது. 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் முடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இத்தனை நேரம் பொறுமையான முறையில் கவனித்து கேட்ட மக்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீண்ட ஹயாத்தையும் பூரணமான சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று துஆ செய்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டமைத்த அந்த பெண் சமூகத்தில் ஒழுக்கம், கற்பொழுக்கம், வெட்கம், அதே போல அவர்களுக்குரிய அந்த கடப்பாடுகளை, பொறுப்புகளை உணர்ந்து காலத்தின் கட்டாயம் தாய்மார்கள் அந்த கடமைகளை சரியாக செய்வார்களேயானால் அடுத்த தலைமுறை சிறந்த தலைமுறையாக, அடுத்த ஜென்ரேஷன் மார்க்க அடிப்படையிலே ஒழுக்கமிக்க, ஒழுக்க மாண்புகளை பேணி வாழக்கூடிய சிறந்த சமுதாயமாக அவர்கள் வருவார்கள். அதற்கான கடமையும் கடப்பாடும் ஆண்கள் சம்பாதித்து செலவழித்தாலும் கூட பெண்கள்தான் அந்த பிள்ளைகளை, அடுத்த தலைமுறையினர்களை கூடவே இருந்து அரவணைத்து தாய்ப்பால் கொடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்குவது போல வாலிப பருவத்திலும் எல்லா காலத்திலும் கூடவே இருக்க வாய்ப்பு பெற்ற பெண்கள் தான், தாய்மார்கள் தான் அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணிப்பு செய்து அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் ரோல் மாடலாக, ஒழுக்கமிக்கவர்களாக, மிக சிறந்த பண்புள்ளவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அந்த பெண் சமூகம் ஒழுக்கத்தின் மீது, ஞானத்தின் மீது, அதே போல அனைத்து உரிமைகளையும்
பெற்ற அந்த பெண்கள் தங்கள் கடமைகளையும் சரியாக செய்து வாழக்கூடிய சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நமது தாய்மார்களை நமது பெண்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலினுடைய அந்த மஹப்பத்தை ரிலாவை திருப்தியை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து நாளை மறுமையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கலோகத்தில் நபிமார்கள் சித்தியீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் எல்லோரோடும் அல்லாஹ் நம் அனைவரையும் சங்கமிக்க செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.